இன்றைக்கி பாருங்கள், தைப்பூசம் சூப்பர். முருகருக்கு உகந்த நாள், அருட்பெருஞ்சோதி வள்ளலாருக்கு உகந்த நாள். அதனால் இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி நாங்கள் நான்வெஜ்லாம் பண்ணலை. அதனால் ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவரைக்காவும் மாங்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா உங்களுக்கு சொல்லணும், வெள்ளரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பாயாசம் பாருங்கள், வறுவல், உருளைக்கிழங்கு, சிகப்பு கேப்சிகம் இருக்கு இல்லையா, அது போட்டு வறுவல் பண்ணியிருக்கோம். அந்த சிகப்பு கேப்சிகம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அது உருளைக்கிழங்கு போட்டு பண்ணியிருக்கேன். வடை சூப்பராக இருந்திருக்கா. இன்றைக்கி வடை பாயசத்தோட நம்ம வீட்டில் சாப்பாடு. மோர் கூட இன்றைக்கி தாளித்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை, இஞ்சி, காஞ்ச மிளகாலாம் போட்டு சூப்பராக தாளித்து வச்சுருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வத்தல் பொரித்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கா. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எல்லாமே தடபுடலான சாப்பாடு தான். பாயசமும் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. வடை, பாயாசம், சாம்பார், வறுவல், தயிர் பச்சடி, இதுதான் ஹைலைட்டு. இதில் வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, அது பொடிசாக நறுக்கி கொஞ்சம் வெங்காயம், கடுகு, தம்பருப்பு போட்டு தாளித்து இஞ்சி பெருங்காயெல்லாம் போட்டு அது தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி இன்றைக்கி சாப்பிட்றோம். எல்லாருமே இந்த நாளை நல்ல நாளாக இன்றைக்கி நம்ம கடத்துகிறோம். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் நம்மளோட நோக்கம். என்ன சமைக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு கொடுத்தா நல்லது தானே. சாம்பார்லாம் பண்ணி இந்த மாதிரி அழகாக வீட்டில் வச்சு சாப்பிட்டாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது அது ஒரு தனி நலனை தரும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெரி குட் மார்னிங். இன்றைக்கி என்ன நாள் தெரியுங்களா? ரொம்ப உகந்த நாள், தைப்பூசம். சூப்பரான நாள். அது ரொம்ப உகந்த நாள் யாருக்குன்னா முருகருக்கு. பார்த்திங்களா, இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல், தைப்பூசத்துக்கு என்ன சமையல்னால் ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கோம்.